கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு மார்ச் 2024 இதெல்லாம் சூப்பர், இதெல்லாம் காஷன். இதுதானே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில். ஏன்னா இப்போ உங்கள் மேலேயே கேது 7ல் ராகு தானே. அப்போது அந்த ராகுவோட பங்குனி மாதம் சூரியன் வேற சேர்றார். உங்களுடைய விரையாதிபதி சூரியன் அவர் போய் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்தில் போய் சேரும்போது, அதே மாதிரி உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி வேற குரு 8ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுங்களா? மனைவி, மக்கள், குடும்பம், வீடு, இது தாங்க. ஆனால் இதில் தாங்க உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போது எதை பேசினாலும் ஒய்ஃபோட பிரச்சனை, எதை பண்ணாலும் டென்ஷன், என்னதான் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? சிவனேன்னு இருந்துடும். எந்த ஒரு அட்வைஸும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்போ வேண்டாமே. நீங்கள் டிசிஷன் வேண்டாம், சஜஷன் மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த சஜஷன் ஏன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குருனுடைய பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு மேலே படுது. அப்போது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல, என்னப்பா நினைக்கிற, இப்படி தான் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா, இதை பண்ண போகிறேன்ப்பா, வேண்டாம், இவ்வளோதாங்க. ஸோ இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடியதான் முக்கியமாக அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, இங்கே குடும்பம்னு சொல்லும்போது 5ஆம் வீடு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த 5ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டுருக்கார். உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அவரும் போய் உங்களுடைய 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துடுறார். அப்போது ஜாலியாக பேசினாலும் தப்பு, ஏதாவது சும்மா நக்கல் கிண்டல் பண்ணாலும் தப்பு, என்னமோ அடேங்கப்பா வீட்டுக்கு போவே பயந்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் அதுவும் 3ஆம் அதிபதி செவ்வாய், உங்களுடைய 8ஆம் அதிபதி செவ்வாய், அவர் போய் உங்களுடைய 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போது இளைய சகோதரியினால் பிரச்சனை, இளைய சகோதரியை சப்போர்ட் பண்ண போய் பிரச்சனை, ஏதோ தைரியமாக போய் பேச போய் ஏண்டாப்பா பேசணுன்னு பிரச்சனை, இவ்வளோ விஷயங்களும் அங்கே இருக்குது. அப்போ திடீர்னு மேலும் உங்கள் மேலே ஒரு அம்பு பாயிற மாதிரி வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் குழந்தைகளால், உங்கள் இளைய சகோதரர்னால, அடேங்கப்பா, அப்போ தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபேமிலின்ற ஒரு கான்செப்டில் எந்த ஒரு நீங்கள் அவங்களுக்கு டெசிஷன் சொல்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன விருப்பமோ பண்ணுப்பா அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வரவழைச்சிடும் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு. அதில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை, அண்டு உங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்லாம் பாதிக்கப்படலை. பட் குடும்பம் சண்டை சச்சரவுன்றதுல ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதுவும் இப்போ குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, இளைய சகோதரிக்காக கடன் கொடுக்கறது, கடன் ஜவாப் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிடவே கூடாது. இளைய சகோதரி 3ஆம் வீடு செவ்வாய், அவர் 5ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறதுனால நீங்கள் எதுலேயுமே தலையிடாமல், ஓகேப்பா உன்னுடைய லைஃப் நீ பார்த்துக்கோ, நான் உனக்காக ப்ரே பண்ணுறேன்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அசாத்திய தைரியம் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் உங்களுடைய விரைய ஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கார், சனி பகவானோட உட்கார்ந்துருக்கார். சனி 6லன்றது ரொம்ப ப்ளஸ், அதனால தான் அதில் ஜெயிச்சிடுவீங்க. பட் ஸ்டில் தூண்டல் அப்படின்றது இருந்துற போது இங்கே தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய திசா புத்தி பிளேஸ் அ கிரேட் ரோல்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேமிலியை பற்றி பார்த்துட்டோம், உங்களுடைய வாக்குஸ்தானம் பார்த்துட்டோம், இளைய சகோதரம் பார்த்துட்டோம், குடும்பத்தை பற்றி பார்த்துட்டோம். அண்டு ரொம்ப முக்கியமாக இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்த் யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிஸ்னஸ் டேக்ஸ் கட்டக்கூடியவங்களுக்கும். ஸோ அந்த எஜுகேஷன் அப்படின்றது கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு இப்போது நிறைய மறதி வரும். புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில், அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு போயிடுறார். பட் ஸ்டில் அங்கே ராகுவோடு இருக்கார். அதே 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் வந்துடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்தில் எஜுகேஷன்றது பல ரூபத்தில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 நாள் எக்ஸாம் எழுதினா ஒரு நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு நாள் மறந்துடும்,
இதெல்லாம் ஒரு நாள் ரொம்பவே மறந்துடும், எக்ஸாம் ஹாலுக்கு போனவொன்னே மறந்துடும், இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ படிப்புன்ற விஷயம் இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக ரொம்ப வீக்காக ஸ்டடீஸில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹயக்ரீவர்னுடைய ஸ்லோகம் விடாமல் சொல்லுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர்னுடைய ஸ்லோகங்கள் விடாமல் சொல்லுங்கள், கேளுங்க. உக்ரம் வீரம் அது நீங்கள் கேட்டாலே போகிறோம். அப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் கன்னி ராசி குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எக்ஸாம்லேயே நீகோ அது எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, பிப்ரவரி மார்ச் எக்ஸாம் மாதம் தானே. ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே விநாயகர் அகவல், அடுத்தது ஹயக்ரீவர் ஸ்லோகம், லக்ஷ்மி நரசிம்மரனுடைய ஸ்லோகம், இதை மட்டும் போட்டு விட்டுருங்க. சரஸ்வதியினுடைய ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். அவங்கள உட்கார வச்சு சரஸ்வதி நமஸ்துபியம்ன்ற ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும், அதை சிறுத்தையாக சொல்லுங்க குழந்தைங்கள. ஆட்டோமேட்டிக்காக எப்படிப்பட்ட விஷயத்தையும் வளைஞ்சு நெளிஞ்சு எக்ஸாமில் சூப்பராக பண்ணுறதுக்கு உதவும். அடுத்தது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், டேக்ஸ் அப்படின்னு பே பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது அலர்ட்டாக இருந்து ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை அவங்க டிக்ளேர் பண்ணணும். அப்படிப்பட்டவங்க எல்லாமே, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது புதன், அண்ட் உங்களுடைய தொழில் ஸ்தானமும் புதனுடைய மிதுனம், அண்ட் உங்களுடைய ராசியும் புதன். அப்போ அங்கே கேது இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் செக், ட்ரிபிள் செக். சார் இது கரெக்டாக பார்த்துட்டிங்களா, என்னுடைய சபார்டினேட் பார்த்துட்டாங்கங்க அப்படின்னாலும் இன்னொரு சபார்டினேட்டை செக் பண்ணிவிடுங்க சார் அப்படின்றது பக்குவத்தோடையும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் அக்கௌண்டண்ட்டை சொல்லணும். இங்கே அவங்கள டென்ஷன் படுத்திடக்கூடாது, அவங்கள மறக்காமல் கரெக்டாக செய்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லேயும் யாரையும் குத்துற மாதிரி பேசிடக்கூடாது. சனி பகவான் சாதகமான நிலையில் இருந்தாலும் அங்கே உங்களுடைய விரையாதிபதியும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியான சுக்கிரனும் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். இது பல விதத்தில் நீங்கள் வெடுக்குன்னு பேசிட்டீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய பிரச்சனைகள் சரியாக நீங்கள் பார்க்காததுனால இழுத்துட்டு வந்துடும். ஸோ கன்னி ராசி, கன்னி லக்ன அன்பர்கள், நீங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமானதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் அட்வைஸ் அப்படின்றது வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு நீங்கள் க்ரீன் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஹனுமனை நிறைய கும்பிடுங்க. மதுரை மீனாட்சி அம்மனுடைய மீனாட்சி பஞ்சாட்சரம் கேளுங்க, மந்திர புஷ்பம் கேளுங்க. ஒரு விளக்கேற்றி ஒரு 5 நிமிஷம் அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு பிறகு உங்கள் காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னாலே நிதானம்ன்றது வந்துடும். அப்போ அந்த நிதானத்தோடு செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக 5, 6, 7, 8ன்ற கிரக அமைப்புகளில் இருந்தாலும் நிதானம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது சனி பகவான் சாதகமாக இருக்காரே, நிதானத்துக்கு அதிபதியே சனி பகவான் தானே. ஸ்லோ, ஸ்டெடி, கரெக்ட், தீர்மானம், ஆர்கனைசிங், ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவ்வளவு சூப்பராக, அதுவும் உங்களுடைய 6ஆம் அதிபதியே சனி பகவான், அவர் 6ல் போய் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நிச்சயம். பட் ஆனால் நிதானம் வேணுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி, 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னென்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ் நம்பர் 33 7th ஸ்ட்ரீட், டாடா பாத், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9842266555.